Hi friends, இப்போ நாம தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் 2017ல நடக்க போற இந்த தேர்வுல உளவியல்ல எப்படிப்பட்ட டைரக்ஷன் क्वेश्चंस கேட்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த நம்ம பார்க்க போற இந்த டாபிக் ஆனது இதுக்கு முன்னாடி நடந்த உளவியல் பகுதியில எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதன் அடிப்படையில இப்போ நாம பார்க்க போறோம். மொத்தத்துல உளவியல் பகுதியில பாத்தீங்கன்னா இது 11வது வீடியோ and டோட்டல் வீடியோஸ்ல இது 17th வீடியோ. சோ நாம பார்க்க போற டாபிக் வந்து டைரக்ஷன். டைரக்ஷன் பாத்தீங்கன்னா பேசிக் இப்போ இங்க இருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரிஜினல் கேள்வி. நாம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் இந்த கேள்விக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்ற இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து என்ன டைரக்ஷன்ல ஒரு மனிதர் நின்றுட்டு இருக்காரு அப்படின்றத வச்சு கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்தது தேர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு வரும்போது எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்றத பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்குறாங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வில் அவங்க டைரக்ஷனை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ டிஸ்டன்ஸு, டைரக்ஷன், ஆங்கிள் இதை 3 அடிப்படையில் நமக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியும் டைரக்ஷனில். நமக்கு இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப பேசிக் லெவலில் தான் கேட்குறாங்க. அதாவது இந்த போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிப்படையாக தான் கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன உங்களுக்கு தெரியணுமோ அதை மட்டும் இப்போ நான் சொல்ல போகிறேன். சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்னா, டிஸ்டன்ஸுன்றதை வச்சு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத பார்த்தோம். முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது திசைகள், என்னென்ன திசைகள் இருக்குது அப்படின்றது தெரியணும். ஸோ இது உங்களுக்கு தெரியும், இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட் நமக்கு தெரியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் வெஸ்ட்ல கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். பாருங்க, இந்த ஈஸ்ட் வெஸ்ட்ன்றது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி யோசிச்சு பாருங்க. இதை நீங்க சேர்த்து இந்த WE சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வார்த்தை வீன்ற வார்த்தை கிடைக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா வீன்ற வார்த்தை வரணும், தட்ஸ் ஆல். சரிங்களா? ஸோ அப்போ WE, சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ நமக்கு இனிமேல் டைரக்ஷன் நல்லா தரவாவே தெரியும். நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். இதுல நமக்கு இனிமேல் சந்தேகம் வராது. சரிங்களா? ரைட். இப்போ இதன் அடிப்படையில் தான் கேள்விகளை கேட்குறாங்க. எப்படி கேட்க போறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். இப்போ ஒருத்தர் அவரோட வீட்டில் நின்றுட்டு இருக்காரு. சரிங்களா? அவரோட வீட்டில் அவர் நின்றுட்டு இருக்காரு. இப்போ இங்க இருந்து அவர் வெளியில வராரு, நடக்கும்போது என்ன பண்ணாரு, இந்த திசையில நடந்து போறாரு. அப்புறம் இந்த இடத்துல இப்படி திருப்பி நடந்து போறாரு. திருப்பி இங்க திரும்பி இப்படி நடந்து போறாரு. சரிங்களா? இப்படி நடந்து போயிட்டு இந்த இடத்துல நிக்கிறாரு. இந்த இடத்துல அவர் நின்றுறாரு. இப்ப கேள்வி கேட்குறாங்க, அவரோட வீட்டுக்கும் அவர் இப்ப நிக்கிற இடத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு புரிய இங்க சொல்றாங்க என்னன்னா, இங்க இருந்து இங்க அவரு 10 மீட்டர் வந்து நடந்து வந்திருக்காரு. அகைன் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸும் வந்து ஒரு 10 மீட்டர் நடந்து வந்திருக்காரு. இந்த டிஸ்டன்ஸ் இதுவும் ஒரு 10 மீட்டர் நடந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ கேள்வி என்னன்னா, மொத்தத்தில் அவரோட வீட்டுக்கும் அவருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இப்போ இங்க இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கேள்விகள் பார்த்தீங்கன்னா நாம வந்து இந்த 10 + 10 + 10னா ஆன்சர் வந்து 13 நம்ம சொல்லுவோம். ஆனா அது பதில் கிடையாது. சரிங்களா? ஏன்னா அவங்க கேட்கறது இந்த ஹவுஸ்ன்ற இடம், அதாவது இந்த அவரோட வீட்டுக்கும் அந்த மனுஷன் நிக்கிற இடத்துக்கும் அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான். ஸோ 2 பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வரும்போது நாம இப்படி கால்குலேட் பண்ணணும், இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். நான் வேணா கோடு போட்டு காட்டுறேன் பாருங்க, கோடு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி காட்டணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ நான் கால்குலேட் பண்ணணும்னா, நம்ம ஸ்கூல்ல படிச்ச அந்த பித்தாகரஸ் தியரம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். அவர் இந்த இடத்துல தான் நிற்கிறாரு. இப்போ என்ன பண்றேன், இதை ஒரு ட்ரையாங்கிளா கன்வெர்ட் பண்றேன். இப்படி ஒரு கோடு போடுறேன், அப்புறம் இப்படி ஒரு கோடு போடுறேன். நல்லா புரிஞ்சுங்க, இந்த கோடும் சமம். அப்ப இந்த கோடும் சமம்னா இந்த கோடு எவ்வளவோ அதுதான் இந்த கோடும். அப்ப இந்த கோடு எவ்வளவு இருக்கு, 10. அப்ப இந்த கோடு எவ்வளவு இருக்கும், 10 தான் இருக்கும். அப்போ இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் மொத்தத்துல எனக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளவுன்னு கேட்டா 20. எனக்கு இந்த கோடும் அதே மாதிரி இந்த கோடும் எனக்கு சமம். அப்ப இந்த கோடு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 10. அப்ப இது எவ்வளோ, இதுவும் 10. அவ்வளவுதான். நாம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறது பித்தாகரஸ் தியரம். அந்த பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி சம்ஸை சால்வ் பண்ண போறோம். ஸோ பாருங்க, இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆங்கிள் 90 டிகிரி தான், அதில் டவுட் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு இது 20 தெரியுது, இது 10 தெரியுது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே? ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இது எக்ஸு, இது ஒய்ன்னு வச்சுப்போம். அப்போது நாம் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம், இதை கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இது எக்ஸ் ஒய் ஜெட்னு வச்சுப்போம் சும்மா. சரிங்களா?
நான் எப்பவுமே எந்த சம்மா இருந்தாலும் சரி z கண்டுபிடிக்கணும் அப்படின்னா z கண்டுபிடிக்கணும், ஏன்னா இதுதான் z சரிங்களா. z கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி நான் y கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y கண்டுபிடிக்கணும்னா அகைன் பார்த்தீங்கன்னா இதில் எது பெருசு z, அப்போ அதில் கழிக்கணும் z ஸ்கொயர் மைனஸ் இன்னொன்று என்னது x, அதை கழிக்கணும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரப்போகுதுன்னா எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், அப்போ மற்ற ரெண்டுல எது பெருசு z பெருசு, அப்போ z ஸ்கொயரு அப்புறம் எதை கழிக்கணும் y கழிக்கணும், அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஹைபாட்டஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. பெரிய சைடு இது சரியா. பெரிய சைடை கண்டுபிடிக்கணும்னா மற்ற ரெண்டு சைடை நாம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் ஆட் பண்ணணும், அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், எடுத்தால் கிடச்சிரும். அதே வந்து எனக்கு இந்த சைடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மற்ற ரெண்டு சைடில் பெரிய சைடோட ஸ்கொயர் மைனஸ் இன்னொரு சைடு அதாவது எக்ஸ் ஸ்கொயர், அதை ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஒய் கண்டுபிடிக்கணும்னாலும் சரி எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னாலும் சரி இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ மொத்தத்தில் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். மொத்தத்தில் எப்பவுமே நமக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஸ் ஆக போகிறது எதுன்னு கேட்டால் இந்த ரிலேஷன் யூஸ் ஆக போகுது அல்லது இந்த ஃபார்முலா யூஸ் ஆக போகுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ்ன்றது நான் இன்னொரு ஸ்லைட் எடுத்துக்கிறேன் சரிங்களா, உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதுக்காக. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 20, ஒரு சைடு 10, இந்த சைடு என்னன்னு கேட்குறாங்க. நான் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே எழுதிக்கிறேன். இது 20, இது 10. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் கொஸ்டின் மார்க். இதை நான் ஜட்னு சொல்லலாம், இதை கொஸ்டின் மார்க்னு சொல்லலாம். இப்போ நான் கொஸ்டின் மார்க் அப்படின்னு ஈக்குவல் டு எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும், இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் என்ன, 10 ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் என்ன 20 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரப்போகுது 10 ஸ்கொயர்னா என்ன வரும் 100 வரும், 20 ஸ்கொயர்னா என்ன வரும் 400 வரும் சரிங்களா. சரி 400 வரும். அப்போ 10 ஸ்கொயர் 100, 20 ஸ்கொயர் 400, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 500 வந்துடும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 500 வந்துருதா, கரெக்டு. சரி அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துருச்சுன்னா கவலைப்படாதீங்க, இப்படி எழுதிக்கிங்க 500 எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் இது எதில் டிவைட் ஆகும், 10ல் டிவைட் ஆகுது. 10ல் டிவைட் ஆனால் எனக்கு கண்டிப்பாக 50ல் 5 வாட்டி போகுமா, அப்புறம் இந்த 0 அப்படியே வந்துடும். திருப்பி எனக்கு 10ல் டிவைட் ஆகுது, அப்படி டிவைட் பண்ணனா எனக்கு 50ல் 10 வந்து எத்தனை வாட்டி போகும், 5 வாட்டி போகும், அவ்வளோதான். அப்போனா 500ல் நான் 10 வகுத்தனா எனக்கு கிடைக்கிறது 50. அகைன் அந்த 50 அகைன் 10ல் வகுத்தனா கிடைக்கிறது 5. அப்போ மொத்தத்தில் நான் இந்த 500ன்ற இந்த நம்பரை நான் எப்படி எழுதலாம், 5 × 10 × 10ன்னு எழுதலாம். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நான் எப்படி எழுதலாம் பாருங்க, 5 × 10 × 10ன்னு எழுதலாம். உங்களுக்கே தெரியும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி ஒரே மாதிரி நம்பர் இருந்ததுன்னா அதை ஒரு வாட்டி வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ அதன் அடிப்படையில் இந்த 10 வந்து 2 வாட்டி இருக்கா, அப்போ ஒரு வாட்டி வெளியில் எடுத்துடுறோம். அப்படி வெளியில் எடுத்தால் 10 வெளில வந்துடும். அப்புறம் எனக்கு உள்ள ஒரு வாட்டி தான் 5 இருக்கு, அந்த ஒரு வாட்டி இருக்க 5 அப்படியே எழுதணும். அப்போ அப்படியே எழுதும்போது எனக்கு √5 வந்துடுது, அவ்வளோதான். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 10√5 இதான் ஆன்சர், வேற ஒன்றுமே இல்லை சரிங்களா. இதோட ஆன்சர் என்ன 10√5, தட்ஸ் ஆல். ஸோ அப்போ அந்த கேட்ட கேள்விக்கான பதில் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹவுஸ் அண்ட் த பாயிண்ட் வேர் இஸ் ஸ்டாண்டிங். அதாவது அந்த மனுஷன் வந்து நடந்து போயிட்டு ஒரு இடத்துல நிற்கிறாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கும் அந்த வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேள்வி கேட்டால் உங்களுக்கான பதில் கிடைக்கிற பதில் என்னன்னா 10√5 சரிங்களா. இதுதான் பதில், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அதான் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு 10√5. சார் ரூட்லாம் இருக்கலாமா அப்படின்லாம் யோசிக்கலாம், ரூட்லேயும் தாராளமாக இருக்கலாம். பட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வந்து ரொம்ப ஈஸி லெவலில் தான் கொடுக்கறதுனால இந்த ரூட்லாம் எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரி, ஸோ அப்போ டிஸ்டன்ஸை வச்சு எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு போட தெரியணும். டிஸ்டன்ஸ்னு வரும்போது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது இதுதான். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஒரு கேள்வியில் இப்படி தான் கொடுக்க போகிறாங்க. ஒரு மனுஷன் இருந்தார், நான் அங்கே டைரக்ஷன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஒரு மனிதர் இருந்தார், அவர் வீட்டிலேருந்து வெளில கிளம்புறாரு. கிளம்பும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்ட் திசையில் அவர் நடந்து போகிறாரு. ஈஸ்ட் திசையில் அவர் எவ்வளோ தொலைவு நடந்து போகிறாரு அப்படின்னு பார்த்தா 20 மீட்டர் நடந்து போகிறாரு. அப்புறம் திருப்பி அவர் என்ன பண்ணார், லெஃப்ட்டில் திரும்புறாரு. லெஃப்ட்டில் திரும்பி அகைன் ஒரு 10 மீட்டர் நடந்து போகிறாரு. அகைன் திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு, ரைட்டில் திரும்புறாரு. ரைட்டில் திரும்பி அகைன் ஒரு 20 மீட்டர் நடந்து போகிறாரு. இப்போ அவரோட வீட்டுக்கும் அவர் நிற்கிற அந்த இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் என்ன, அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றுமே இல்லை, சொன்னதை அப்படியே எழுத போகிறீங்க, வரைய போகிறீங்க. வரைஞ்சிட்டு இந்த கோடு இப்படி போடுங்க, இப்படி ஒரு கோடு போடுங்க.
அகைன் இங்கே ஒரு டாட்டட் லைன் இப்படி போடுங்க, அப்புறம் இங்கே டாட்டட் லைன் இப்படி போடுங்க. அப்போ பாருங்கள் எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடுச்சு. அதாவது எனக்கு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி கிடச்சிடுச்சா, இப்படி கிடச்சிடுச்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் ஒன்று தான். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 10, இந்த டிஸ்டன்ஸும் ஒன்று தான். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 20. அப்போது மொத்தமாக இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 40. இந்த டிஸ்டன்ஸ் 10. அப்போ இந்த டிஸ்டன்ஸை நான் 40ன்னு சொல்லலாம், இந்த டிஸ்டன்ஸை 10ன்னு சொல்லலாம். இப்போ கேள்வி என்ன, எனக்கு இது என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதானே. அப்போ இதோட கொஸ்டின் மார்க் என்ன வரும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹவுஸ் அண்ட் வேர் இஸ் ஸ்டாண்டிங், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹவுஸ் அப்புறம் அந்த மேன், இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேள்வி கேட்டால் கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 10 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 40 ஸ்கொயர் அப்படியே ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ 10 ஸ்கொயர்னா என்ன வந்துட போகுது, 100 வந்துட போகுது. 40 ஸ்கொயர்னா என்ன வந்துட போகுது, 1600 வந்துட போகுது. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறீங்க. அப்போ 1700 வந்துடுது, 1700 வந்துடுது, ரைட்டா. ஏன்னா இது ஆட் பண்ண என்ன வந்தது, 1700 வந்துடுது. அப்புறம் இந்த 1700 நம்ம பிரிக்கும் போது 17 × 10 × 10ன்னு பிரிச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இதை, சரியா. ஸோ அப்போ 17 × 10 × 10ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ 17 × 10 × 10ன்னு பிரிக்கும் போது உங்களுக்கு கிடைக்க போகிறது பார்த்தீங்கன்னா 10 வந்து இந்த 1700 17 × 10 × 10ன்னு பிரிக்கிறீங்க. அப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 17 ஒரு வாடி தான் இருக்குது, 10 2 வாடி இருக்குது. அப்போ 10√17ன்றது ஆன்சராக வரப்போகுது. அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து 10√17ன்றது இதோட ஆன்சர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ டிஸ்டன்ஸை வச்சு கேட்கும்போது அவங்க எப்படி வேணால் கொடுக்கட்டும், அவங்க என்னென்ன திசையில் வந்து திரும்பி நடந்து போகிறாங்கன்றத கொடுக்க போகிறாங்க. அது பிரகாரம் கரெக்டாக நீங்கள் எழுதணும். எழுதும்போது இதுக்கான பதில் கிடைக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது, சரிங்களா. ரைட். இதில் நாம் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் இந்த சைடில் நடந்து போகிறாருன்னு வச்சுங்களேன். இந்த திசையில் நடக்கும்போது ரைட்னா இதுதான் நமக்கு தெரியும், இதுதான் ரைட்டுன்னு தெரியும், இதுதான் நமக்கு லெஃப்ட்டுன்னு தெரியும். அதே ஒருத்தர் இந்த சைடில் நடந்து வராருன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக எனக்கு ரைட்டும் லெஃப்ட்டும் அப்படியே மாறும். எனக்கு என்னடா, நான் இந்த சைடில் இந்த திசையில் நடந்து வர ஒரு மனுஷனுக்கு, அதாவது இங்கேருந்து நடந்து போகிறாரு, அப்போ பார்க்கும்போது ரைட் இது லெஃப்ட் இது. அதே ஒருத்தர் இங்கேருந்து நடந்து வராரு இந்த சைடு, அப்போது அவருக்கு ரைட் எதுன்னு பார்த்தா இந்த சைடு, அவருக்கு லெஃப்ட் எதுன்னு பார்த்தா இந்த சைடு. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் இந்த சைடில் நடந்து போகிறாருன்னு வச்சுப்போம். நடந்து போகும்போது இந்த திசையில் அவர் திரும்பினாருன்னா இது அவருக்கு லெஃப்ட்டு, இந்த திசையில் அவர் திரும்பினாருன்னா இது அவருக்கு ரைட்டு. இதை நீங்கள் மறக்கக்கூடாது, அதாவது இங்கேருந்து நடந்து போகும்போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே இந்த இடத்துலேருந்து இப்படி நடந்து வராரு, அப்படியே ஆப்போசிட்டாக. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த திசையில் நடந்து வராரு, இங்கேருந்து நடந்து வராரு மனுஷன், சரியா. நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு அவர் திரும்பினாருன்னா இது அவருக்கு ரைட்டு, இந்த சைடு அவர் திரும்பினாருன்னா இது அவருக்கு லெஃப்ட்டு. இந்த விஷயங்களை நீங்கள் மறக்கவே கூடாது, சரிங்களா. ஏன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு திரும்புறதை வச்சு கேள்விகள் கேட்கும்போது நமக்கு சம் போடுறது ஈஸி. எப்படிலாம் திரும்புகிறாங்கன்னு கொடுக்கும்போது சம் போடுறது அதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், இப்படி திரும்பும்போது நாம் சில நேரங்களில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொடுக்கும்போது அதை தப்பான டைரெக்ஷனில் நாம் அவங்க நடந்து போகிற மாதிரி சம்மை போடும்போது நமக்கு கண்டிப்பாக கட்டாயமாக ஆன்சரும் தப்பாக தான் வரும், அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் இந்த 4 பாயிண்ட்ஸை கண்டிப்பாக கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சைடில் நடந்து போனால் இது ரைட், இது லெஃப்ட். இங்கேருந்து இங்கே நடந்து வந்தால் அப்படியே மாறிடும், சரிங்களா. இதுதான் லெஃப்ட்டு, இதுதான் ரைட்டு, சரிங்களா. அதே மாதிரி தான் இங்கேருந்து நடந்து போய் இது மேலே லெஃப்ட்டு கீழே ரைட்டு, இங்கேருந்து இந்த சைடில் நடந்தோன்னா மேலே ரைட்டு கீழே லெஃப்ட், அவ்வளோதான். இந்த பாயிண்ட் கொஞ்சம் கண்டிப்பாக கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த நடந்து போகிறத வச்சே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் நடந்து போயிட்டே இருக்காரு, திரும்பி நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ கடைசியாக எந்த திசையை நோக்கி அவர் நிற்கிறாருன்னு சொல்லி கேள்விகள் கேட்பாங்க. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே நான் டைரக்ஷன் எழுதிக்கிறேன். இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட்டு, சரியா. இப்போ என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் அவர் வீட்டிலேருந்து நடக்கிறாரு, அவர் வீட்டிலேருந்து நடந்து போகிறாரு, எந்த சைடு, ஈஸ்ட்டில் நடக்கிறாரு. அப்படியே நடந்து போகிறாரு, ஈஸ்ட் பக்கமாக நடக்கிறாரு. நடந்து போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ரைட்டில் திரும்புகிறாரு. அப்போ ரைட்னா எந்த சைடு, இந்த சைடு திரும்புகிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி நடந்து போகிறாரு, ரைட்டில் திருப்பி என்ன பண்ணுறாரு, லெஃப்ட்டில் திரும்புகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ லெஃப்ட்னா எந்த சைடு, இந்த சைடு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவர் இந்த சைட்லேருந்து தான் வராரு, இங்கேருந்து தான் நடந்து வராரு, அப்போ இதானே லெஃப்ட்டு, சரியா ரைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த சைடில் லெஃப்ட் இது திரும்புகிறாரு. அப்போ இங்கேருந்து நேராக நடந்து வந்து ரைட்டு திரும்பி அகைன் லெஃப்ட் திருப்பி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து லெஃப்ட் திரும்புறாரு. லெஃப்ட் திரும்பினா என்ன ஆகும், இந்த சைடு மேல் பக்கமாக, அப்போ மேல் பக்கமாக நடக்கிறாரு. திருப்பி என்ன பண்ணுறாரு, ரைட்டு திரும்புறாரு. அப்போ ரைட் திரும்பினா இந்த சைடு திரும்புறாரு. திருப்பி என்ன பண்ணுறாரு, லெஃப்ட் திரும்பினா மேல் பக்கமாக திரும்புறாரு. அப்போ இப்போ கேள்வி கேட்குறாங்க, இந்த மனுஷன் கடைசியில் இங்கே நிற்கிறாரு. அப்போ கேட்குறாங்க
இந்த மனிதர் எந்த திசையை நோக்கி நிற்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு பதில் என்ன வரணும்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நார்த்ன்றது பதிலாக இருக்கும். ஏன்னா இந்த டைரக்ஷன் தானே, இந்த டைரக்ஷன் நார்த்து தானே, சரிங்களா? ஸோ இந்த பேசிக் இந்த மாதிரி டைரக்ஷனை பேஸ் பண்ணி கேள்விகளும் கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த திசையில் பார்த்தீங்கன்னா இப்படி நான் ஒரு கோடு போடுறேன், இப்படி ஒரு கோடு போடுறேன். இந்த கோடுக்குள்ள இந்த நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஈஸ்ட்டுக்கும் இந்த சவுத்துக்கும் நடுவில் இருக்க இந்த இடத்த வந்து நாம சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவோம். இந்த நார்த்துக்கும் இந்த வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இடத்த நாம நார்த் வெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த வெஸ்ட்டுக்கும் இந்த சவுத்துக்கும் நடுவில் இருக்கிறத நாம சவுத் வெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த திசைகளும் நமக்கு கண்டிப்பாக கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் வேற எப்படி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, டைரக்ஷனை பேஸ் பண்ணி வேற எப்படி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி கேட்கலாம். எப்படின்னா 2 பேர் காலையில் எதிர் திசையில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர் காலையில் என்ன பண்ணுறாங்க, எதிர் திசையில் ஒருத்தரை எதிர்த்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது ஒருத்தருக்கு டைரக்ஷன், அதாவது ஒருத்தருக்கு என்ன ஆகுது, அந்த ஷேடோ வந்து ரைட் சைடில் விழுது. அப்படி ரைட் சைடில் விழும்போது சரிங்களா, அதாவது 2 பேருக்கும் ஷேடோ வந்து இப்போ இதுதான் கேள்வி என்னன்னா, திருப்பி சொல்கிறேன். 2 பேர் எதிர்த்து பார்த்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்து பேசும்போது இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசும்போது என்ன ஆகுது, இது காலையில் நடக்கிற விஷயம், சம்பவம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 2 பேருக்கு ஷேடோ இந்த இடத்துல விழுது. அதாவது 2 பேருக்கு இந்த சைடில் ஷேடோ விழுது, சரிங்களா, இந்த சைடில் ஷேடோ விழுது, சரிங்களா. இப்போ கேள்வி என்னன்னா, ஒருத்தருக்கு ஷேடோ லெஃப்டில் விழுது, சரியா. இப்போ லெஃப்டில் விழுறவருக்கு எதிர்த்து ஒருத்தர் நின்று பேசிட்டு இருக்காரு, அவர் எந்த திசையை பார்த்துட்டு இருக்காருன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன், சரிங்களா. நமக்கு தெரியும் இது என்ன திசை அப்படின்னு கோடு போட்டால் பாருங்கள், எனக்கு இமேஜினரியாக இங்கே லைன் ஒன்று போட்டேன், அப்புறம் இங்கே ஒரு கோடு போட்டேன், சரியா. இது நார்த்துனா இது சவுத்துனா காலையில் தானே, காலையிலன்னு சொல்லும்போது ஈஸ்ட் இந்த சைடா. ஸோ ஈஸ்ட்னு வரும்போது சூரியன் எந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். சூரியன் இந்த இடத்துல காலையில் இருக்கும், சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா கேள்வி என்னென்னா, சூரியன் இந்த இடத்துல இருக்கிறதுனால ஷேடோ இந்த இடத்துல தான் விழும். கேள்வியில் அவங்க கொடுக்குறது என்னென்னா, மார்னிங்கில் 2 பேர் எதிர்த்து நின்று பேசும்போது ஒருத்தருக்கு ஷேடோ வந்து லெஃப்டில் விழுது. அந்த லெஃப்டில் விழுறவருக்கு எதிர்க்க நின்று பேசுகிறாரே, அவர் எந்த திசையை நோக்கி நின்றுட்டு இருக்காருன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, எதிர் 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இது நார்த்து, இது சவுத்து, இந்த இடம் வந்து ஈஸ்ட்டு, இந்த இடம் வந்து வெஸ்ட்டு. சூரியன் இந்த இடத்துல இருக்குது, கண்டிப்பாக ஷேடோ இங்கே தான் விழும். அப்போ ஷேடோ இங்கே தான் விழுன்னும் போது நல்லா புரிஞ்சுங்க, ஒருத்தருக்கு லெஃப்டில் ஷேடோ விழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த லெஃப்டில் ஷேடோ விழுகிறவருக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் நின்று பேசுகிறாரே, அவர் எந்த திசையை நோக்கி பேசிகிட்டு இருக்காரு தான் கேள்வி கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த 2 பேரில் பார்த்தீங்கன்னா இவர் இந்த மனிதர் இந்த சைடை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு லெஃப்ட் எதுன்னு கேட்டால் இந்த சைடு தான். அப்போ லெஃப்ட்டில் அப்படின்னா இந்த இடம் தான். அப்போ இவருக்கு தான் ஷேடோ என்ன ஆகுது, லெஃப்டில் விழுது. அப்போ இவருக்கு எதிர்க்க யார் பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு. இவர் எந்த திசையை பார்த்துருக்காருன்னு கேள்வி கேட்டால் ரொம்ப சிம்பிள். இவர் எந்த திசையை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு, சவுத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் எந்த திசையை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு, சவுத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பதில் வந்து நம்ம சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கேள்விகளை பல விதமாக கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் சரி, இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம் ஈஸி போடுறது ரொம்ப 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 ஈஸி. இப்போ இதே சமம் வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னா இதே சம்பவத்தை அவங்க சாயந்தரம் நடக்கிற மாதிரி கேட்பாங்க. 2 பேர் ஒருத்தரை எதிர்த்து நின்று பேசிட்டு இருக்காங்க, எதிர பார்த்து பேசிட்டு இருக்காங்க, சரியா. ஸோ பேசிட்டு இருக்கும்போது நடக்கிற சம்பவம் வந்து எப்போ நடக்குதுன்னா ஈவினிங் நடக்குது. அப்போ உங்களுக்கே தெரியும், நான் இப்படி கோடு போடுறேன், இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, சரிங்களா. இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நான் ஒரு கோடு போடுறேன், இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து, இது சவுத்து, சரிங்களா. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க, சாயந்தரம் நடக்கிற சம்பவம் இது. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் எதிர்த்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஷேடோ ரைட் சைடில் விழுது. அப்போது ரைட் சைடில் விழுகிறவரை பார்த்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, அவர் எந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோ இங்கே தான் சூரியன் இருக்கும், சாயந்தரத்தில் சூரியன் இங்கே தானே மறையும். ஸோ அப்போ சூரியன் இங்கே இருக்குது, அப்போ ஷேடோ எனக்கு விழுறது இங்கே தான் விழும். 2 பேருக்குமே ஷேடோ எனக்கு இங்கே தான் விழும். இப்போது ரைட் சைடில் ஷேடோ விழுறவர் பார்த்து ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் எந்த திசையில் நின்று பார்த்து பேசிகிட்டு இருக்காருன்னு தான் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடுனா இப்போது ஷேடோ ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் யாருக்கு விழுதுன்னு பார்த்தா இந்த 2 பேரில் இவருக்கு தான் ரைட் சைடில் விழுது. ஏன்னா இவர் இந்த திசையில் பார்த்து பேசிகிட்டு இருக்காரா, அப்போ ரைட் இது லெஃப்ட், கரெக்டாக. அப்போ ரைட் சைடா இந்த சைடா, அப்போ இவருக்கு ரைட் சைடில் ஷேடோ விழுது. அப்போ இவர் எதிர்த்து யார் நின்று பேசிட்டு இருக்கா, இவர் எந்த டைரக்ஷனில் பார்த்துருக்காரு, சவுத்து. அவ்வளோதான், பதில் முடிஞ்சு போச்சு. அப்போது இதன் அடிப்படையில் டைரக்ஷனை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு இதை வந்து கேட்டால் பதில் வந்து உங்களுக்கு சொல்ல தெரியணும்.
ஸோ இதன் அடிப்படையில் தான் நமக்கு ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதுதான் கேள்வி. வெட்ட வெளியில் நிற்கும் ஒருவனின் நிழல் மதியம் 12 மணி அளவில் எந்த திசையில் நீண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? வெட்ட வெளியில் நிற்கும் ஒருவனின் நிழல் மதியம் 12 மணி அளவில் எந்த திசையில் நீண்டு இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். வெட்ட வெளியில் நிற்கிற ஒருத்தருக்கு வந்து வெயில் வந்து எந்த சைடு விழும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து வெயிலே விழாது. இதான் பதில். ஸோ அப்போ வந்து இந்த என்னன்னா 12 மணிக்கு வெயில் விழுமா? விழாது. அதாவது நிழல் விழுமா? வெயில் இருக்கும். நிழல் விழுமா? விழாது. அப்போ பதில் என்ன? நிழல் விழாது. அப்போ நிழல் கிடையாது 12 மணிக்கு. ஏன்னா கரெக்டாக உச்சந்தலையில் அடிக்கும். சரிங்களா? அப்போ நிழலே வராது. அப்போ அதுதான் பதில். ஸோ இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வில் கேள்வியாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்கிறது என்னன்னா 2 பேரை வச்சு கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒருத்தரை வச்சு கேள்வி கேட்டால் நீங்களே பதில் சொல்ல போறீங்க. சரிங்களா? காலையில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. சரியா? அப்படி நிற்கும்போது அவருக்கு ரைட் சைடில் ஷேடோ விழுது. ரைட் சைடில் ஷேடோ விழும்போது அது எந்த திசையை நோக்கி அவர் நின்றுட்டுருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டால் ரொம்ப சிம்பிள். அவருக்கு ரைட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மனிதருக்கு பாருங்க ரைட் சைடு இதானே, இந்த மனிதருக்கு தான் ரைட் சைடு. அப்போ அவர் எந்த திசையை பார்த்து நின்றுட்டு இருக்காரு? சவுத்தை பார்த்து நம்ம பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல 2 பேர் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒருத்தரை வச்சு கூட கேள்வியாக கேட்கலாம். அது நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ இதுதான் அடிப்படையான கேள்விகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிள். ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் அப்படின்ற டைரக்ஷன்ஸை நாம குறிப்பிடுவோம். இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட், ஈஸ்ட், இது வெஸ்ட். ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதில் அப்போ பாதி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா 45 டிகிரி. இது எவ்வளோ? 45 டிகிரி அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சரிங்களா? இதில் என்னன்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். கிளாக் வைஸ்னா என்ன? கடிகாரம் சுற்றுற டைரக்ஷன், இது கிளாக் வைஸ். சரிங்களா? அதே வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன? இப்படி எதிர் திசையில் சுற்றுறது, இதுதான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அவ்வளோதான். இதை வச்சு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு பொருளானது அப்படி கேட்கலாம் பாருங்க. ஒரு பொருளானது ஆரம்பத்தில் இந்த இடத்துல இருக்குது, இந்த புள்ளியில் இருக்குது. சரியா? இது என்ன பண்ணுது? இந்த பொருளானது ஆன்டி கிளாக் வைஸில் 135 டிகிரி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொல்லிட்டு எந்த இடத்துல இப்போ அது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், இந்த பொருள் இங்கே இருக்குது. இங்கேருந்து அப்படியே நகருது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம், இங்கேருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இந்த வந்து இங்கே இடம் எவ்வளோ? 90 டிகிரி. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா எனக்கு இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 135 டிகிரி. அப்போ இந்த பொருளானது ஆரம்பத்தில் இருந்த இடத்துல இருந்து ஆங்கிளில், அதாவது இந்த இடத்துல சென்டரில் நிற்கிற ஒருத்தர், சரிங்களா, திரும்புறாரு. அவர் திரும்புறாரு. எப்படி திரும்புறாருன்னா 45 டிகிரியில் ஃபர்ஸ்ட் திரும்புறாரு, அப்புறம் 90 டிகிரியில் திரும்புறாரு. மொத்தத்தில் இப்போ எத்தனை டிகிரி அவர் திரும்பியிருக்காருன்னு கேள்வி கேட்டால் 135 டிகிரி நீங்கள் பதில் சொல்ல போறீங்க. சரி, இப்போ இதே கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் இந்த மையப்புள்ளியில் 45 டிகிரி, அதாவது இந்த திசையில் அவர் நின்றுட்டு இருக்காரு. அவர் நிற்கிறதே பார்த்தீங்கன்னா இது நார்த், இது வந்து ஈஸ்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்னது? நார்த் ஈஸ்ட். ஒரு மனுஷன் நார்த் ஈஸ்ட்டில் நின்றுட்டு இருக்காரு, நார்த் ஈஸ்ட் திசையில் நின்றுட்டு இருக்காரு. அந்த நார்த் ஈஸ்ட் திசையில் நின்றுட்டு இருக்க மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட் 45 டிகிரி திரும்புறாரு. அப்போ 45 டிகிரி வந்து எந்த திசையில் திரும்புறாரு? ஆன்டி கிளாக் வைஸில் திரும்புறாரு. ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த திசையா? அப்போ இந்த திசையில் 45 டிகிரி திரும்புறாரு. திரும்பிட்டு என்ன பண்ணுறாரு? திருப்பி கிளாக் வைஸில் 180 டிகிரி திரும்புறாரு. அப்போ கிளாக் வைஸ்னா எந்த சைடு? இந்த சைடு வரணும், இந்த திசை வரணும். அப்போ இங்கேருந்து 180 டிகிரினா அப்படியே திரும்பினா இந்த இடம் வந்துடும். ஏன்னா 180 டிகிரின்றது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இதுதான் 180 டிகிரி. அப்போது இந்த இடத்துல அவர் நிற்கிறாரு. அதாவது ஆரம்பத்தில் நார்த் ஈஸ்ட்டை பார்த்து நின்றுட்டு இருக்க மனுஷன் 45 டிகிரி வந்து ஆன்டி கிளாக் வைஸில் திரும்புறாரு. திரும்பின உடனே கரெக்டாக நார்த்தில் நிற்கிறாரு. அகைன் என்ன பண்ணுறாரு? 180 டிகிரி வந்து கிளாக் வைஸில் அவர் ரொட்டேட் ஆகிறாரு. அப்போ 180 டிகிரி வந்து கரெக்டாக கிளாக் வைஸில் அவர் ரொட்டேட் ஆகிறாருன்னா கரெக்டாக அவர் இந்த திசையில் அப்போ நிற்பார். அப்போ எந்த திசையில் அவர் நிற்கிறாரு? சவுத்தில் நிற்கிறாரு. கேள்வி கேட்பாங்க, எந்த திசையை பார்த்து அவர் நிற்கிறாருன்னு கேள்வி கேட்டால் சவுத்து. எவ்வளோ ஆங்கிள் வந்து அவர் ரொட்டேட் ஆகிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸில் அவர் 45 டிகிரி ரொட்டேட் ஆனார். அதுக்கப்புறம் கிளாக் வைஸில் அவர் 180 டிகிரி ரொட்டேட் ஆனார். அப்போ மொத்தத்தில் இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? எனக்கு 40. இந்த 180ல் நான் 45 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்க போகிறது 135 டிகிரி. அப்போ அவர் ரொட்டேட் ஆனது எவ்வளோ? 135 டிகிரி. எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆயிருக்காரு? கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்றத பதிலாக நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ அப்போ கேள்வியில் பதில் கொடுப்பாங்க, கிளாக் வைஸ் 135 டிகிரி, ஆன்டி கிளாக் வைஸ் 135 டிகிரி. அப்போ உங்களோட பதில் எதுவாக இருக்கணும்? கிளாக் வைஸில் 135 டிகிரி அவர் ரொட்டேட் ஆயிருக்காரு. ஆரம்பத்தில் இருந்த நிலைமையை விட இப்போ அவர் ரொட்டேட் ஆனது ஆங்கிள் எவ்வளோன்னா 135 டிகிரி அப்படின்றது நமக்கு சொல்ல தெரியணும்.
ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் ரொம்ப அடிப்படையாக தான் இருக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலுமே செம்ம ஈஸியாக போட்டுடலாம். நான் உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக நான் ஆங்கிள்ஸ் கொடுத்துட்றேன் பாருங்கள். இப்போ ஒரு மனுஷன் வந்து நார்த் ஈஸ்டில் நிற்கிறாரு அப்படின்னா இதுதான் டைரக்ஷன், சரிங்களா? இப்போ இந்த ஆங்கிளை நாம் 45 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே கோடு போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு மனுஷன் நார்த் ஈஸ்டில் நிற்கிறாரு, சரிங்களா? இந்த ஆங்கிள் எனக்கு என்னன்னு கேட்டால் இதுவும் 45 டிகிரி. அப்போது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்ற வார்த்தை அவங்க கொடுத்தாங்கன்னா இந்த டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ்னா கடிகாரத்தை எதிர்த்து சுற்றுறது. கிளாக் வைஸ் அப்படின்னு சொன்னால் இந்த டைரக்ஷன். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைரக்ஷன் இந்த அளவு எவ்வளோ அப்படின்னு கேள்வி கேட்டால் இது வந்து 90 டிகிரி அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 180 டிகிரி அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அடுத்ததாக இங்கேருந்து இந்த அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இது 270 டிகிரி அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்புறம் ஒரு மனுஷன் 360 டிகிரி சுற்றுறாருன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ திருப்பி எந்த திசையில் இருப்பாருன்னு கேட்டால் ஆரம்பத்தில் இடத்துல தான் இருப்பார். ஏன்னா 360 டிகிரி தான் இப்படி சுற்றி வந்தால் வந்துடும். ஸோ இது எவ்வளோ 360 டிகிரி. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். இது தெரிஞ்சுன்னா இதில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதனால் அதன் அடிப்படையில் என்னெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி, டைரக்ஷனை பேஸ் பண்ணி அண்ட் ஆங்கிளை பேஸ் பண்ணி கேட்கலாம். இதோட காம்பினேஷன்ஸையும் வச்சு கேட்க முடியும், சரிங்களா? அதனால் எப்படி கேட்டாலும் சரி, இப்போ நான் சொன்னது தான் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் நீங்கள் தரவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களால் எந்த சமயம் டெஃபினட்டாக நீங்கள் எழுத போகிற இந்த தேர்வில் டெஃபினட்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள ஒரு இன்ஃபர்மேஷனோட, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பயனுள்ள ஒரு தகவலோட மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Till then, it's bye from Balaji. Take care of your preparation. All the best.